எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டஃப்டு சீஸ் சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். சீஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த குழம்புனாலும் நீங்கள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்பு இருந்தது, அதனால் நான் மீன் குழம்பு எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எந்த குழம்பு வச்சுருக்கீங்களோ அது கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை நகட்டிக்கலாம். இப்போ எல்லா ஓரங்கள்லேயும் லைன் போட்டாச்சு. எக்ஸ்ட்ராஸை நம்ம எடுத்துடலாம். கரெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டராக லைன் போட்டுக்கலாம். இதுக்கு தகுந்தாப்புல ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை. இந்த மாதிரி 4 ப்ரெட்டையும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை நல்லா நெய்யோ எண்ணெயோ எதுனாலும் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். 4 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். அதில் 2 முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஓவர் குக் பண்ணால் ரொம்ப ஹார்டாயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நல்லா கிண்டிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் முட்டை. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் மீன் குழம்பு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடங்களிலும் மீன் குழம்பு அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் ப்ரெட் டோஸ்ட் பண்ணதை பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் சீஸ் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் முட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எடுத்து இன்னொரு பக்கத்தில் க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சமாக எல்லா சைட்லேயும் கொஞ்சமாக லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே 2 பக்கம் நல்லா முக்கிட்டு அப்படியே தோசை தவாவில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இல்லாட்டினா இதை தோசை தவாவில் போட்டுட்டு மேலே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஊற்றிட்டு கூட பண்ணலாம்.
இப்போ இதில் பட்டர், நெய், குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 இது போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெட்டு, மீன் குழம்பு, சீஸு, முட்டை எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.